லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சேலத்தில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. கட்சி ஒற்றுமைப்படணும் அப்படின்னு சொன்னதாக செய்திகள் வருது. முக்கியமாக வேலுமணி அதை தான் சொல்லியிருக்கிறார் போல, சி.வி. சண்முகம் சொன்னார் அப்படின்னு செய்திகள் வருது. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இப்படி ஒரு தோல்வியை சந்தித்து விட்டோமே என்கிற கவலை, இனி எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கலக்கம் இருந்தது. குழப்பம் ஒன்று சேருமா? நீங்க சொன்ன அந்த 3 வார்த்தை, கலப்பம், கலக்கம், குழப்பம், இதெல்லாம் எடப்பாடிக்கு இருந்துச்சா? என்ன மிக ஒரு வருத்தமான கவலைக்குரிய விஷயம்னா, பல பகுதிகளில் அதிமுக கொடிகளே பறக்கிறது. தொடர்ந்து இதுவரை அதிமுக வரலாற்றில் இந்த 52 ஆண்டுகளாக சந்தித்திராத ஒரு பின்னடைவை, சரிவை, தோல்வியை அதிமுக சந்திச்சுங்கிற போது தான் எல்லோருக்குமே இந்த ஒருங்கிணைய வேண்டும், ஒன்றிணைய வேண்டும் என்கிற அந்த பார்வையும் அந்த எண்ணமும் உருவானது. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த 6 பேர், திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு எஸ்.பி. வேலுமணி, திரு தங்கமணி, திரு கே.பி. அன்பழகன், சி.வி. சண்முகம், திசைக்கு ஒருவராக ஒரு 2.5 மணி நேரத்திற்கு மேலே அந்த பேச்சுவார்த்தை சந்திப்பு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 10ஆம் தேதியிலிருந்து நிர்வாகிகள் கூட்டம் அறிவிச்சிருக்கிறார். அந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மிகப்பெரிய அளவில் மனச்சோர்வில் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த தேர்தலில் அவங்க களப்பணி ஆற்றலை ஓட்டே போடலை. அவர் உள்ள வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு நேரடியாக எடப்பாடி சொல்லிட்டார். அதே மாதிரி ஓபிஎஸ் சொல்லாரு, நான் வரேன்னு சொல்லலையே, ஏன் சொல்லி அவர் எடப்பாடி இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு? எப்போதுமே அமைதி காத்தவர் நேற்று கொஞ்சம் பொங்கிட்டார். 7 பக்கம் அறிக்கையில் அவர் விரும்பவில்லை அப்படிங்கிற நிலையில் அவர் இல்லாத அதிமுக தான் ஒன்றிணையும் என்றால் அதற்கும் தயாருங்கிற மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன். அப்போனா இந்த 6 மாதம் தேர்தலுக்கு இருக்கு பண்ணணும். எடப்பாடிக்கு ஒரு 6 மாதம் தான் டைம் இருக்கா? இல்லை இப்போ இன்னைக்கு முடிவு எடுக்கிறதுக்கு சொல்கிறேன். இல்லை அதான் ஓபிஎஸ் சேர்த்துக்கிறது இல்லை, எடப்பாடிக்கு கவுண்டர் முடிவு எடுக்கிறதுக்கு, முடிவு எடுப்பதற்கான அந்த அது காலக்கெடு இருக்கு. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. சேலம் அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கட்சியின் ஒற்றுமைக்காக நிர்வாகிகள் பலர் குரல் கொடுத்தார்களா? எடப்பாடி பழனிசாமி பிடி கொடுப்பாரா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை கருணா. வணக்கம் சகோதரர். சேலத்தில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. பல நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாமே கட்சி ஒற்றுமைப்படணும் அப்படின்னு சொன்னதாக செய்திகள் வருது. முக்கியமாக வேலுமணி அதை தான் சொல்லியிருக்கிறார் போலவும் செய்திகள் வருது. சி.வி. சண்முகம் சொன்னார் அப்படின்னு செய்திகள் வருது. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. நீங்கள் தொடர்ந்து அதிமுகவை கவனித்து வருபவர், உண்மையில் என்ன நடந்தது அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில்? எடப்பாடி பழனிசாமியுடைய உடன் நடந்த ஒரு பேச்சுவார்த்தையில் என்ன சொல்லப்பட்டது? யார் அந்த நிர்வாகிகள்? இந்த 2024 நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்தவுடனே அந்த தேர்தல் முடிவை பார்த்துட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மூத்த தலைவர்கள் தொடங்கி அடிப்படை உறுப்பினர்கள் வரைக்குமே நாம் கடந்த பல பதிவுகளில் பேசுகிற மாதிரி பெரும் கவலையிலும் கலக்கத்திலும் குழப்பத்திலும் தான் இருந்தாங்க. எதிர்காலம் என்ன? 3 வார்த்தைக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஆமாம், குழப்பம், அதுதான். அப்போ இப்படி ஒரு தோல்வியை சந்தித்து விட்டோமே என்கிற கவலை, இனி எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கலக்கம் இருந்தது. குழப்பம் ஒன்று சேருமா, பிரிந்தவர்கள் ஒன்றிணைவார்களா அப்படிங்கிற மாதிரியான அந்த மனநிலையில் எல்லோருமே இருந்தார்கள். இதற்கு இந்த ஒருங்கிணைப்புக்கான முன் முயற்சியை நிச்சயம் எடுப்பார்கள் அப்படிங்கிறதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த நிகழ்வை நாம் பார்க்கணும். நீங்கள் சொன்ன அந்த 3 வார்த்தைகள், கலப்பம், கலக்கம், குழப்பம், இதெல்லாம் எடப்பாடிக்கு இருந்துச்சா? இல்லை, அவருக்கு இருந்ததை மறைத்தாரா அப்படின்னு தெரியல. ஆனால் அவருக்கும் இருந்திருக்கிறான் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, வாக்குப்பதிவு முடிந்த 4 நாளிலே ஒரு கூட்டத்தை போட்டார். நிர்வாகிகள் கூட்டம்னு இந்த வடமாவட்டங்களைச் சேர்ந்த ஒரு சில மாவட்ட செயலர்களை அழைத்து, நீங்கள் கட்சிக்கும் தலைமைக்கும் விரோதமாக செயல்பட்டிருக்கிறீர்கள், விசுவாசமாக செயல்படவில்லை, நீங்கள் இந்த கட்சிக்கு துரோகம் செய்து விட்டீர்கள், நீங்கள் சோரம் போய்விட்டீர்கள், அந்த வார்த்தையெல்லாம் கூட பயன்படுத்தி கடுமையாக ஒரு விமர்சனத்தை செய்திருக்கிறாங்க. காரணம் என்னவென்றால், இந்த தேர்தலில் பணியாற்றிய அதிமுகவினுடைய
நிர்வாகிகளே கூட அது திறம்பட பணியாற்றலை, பூத் கமிட்டியில் இல்லை, பல பேர் சோர்ந்து வேலையை பார்க்காம போயிட்டாங்க. அதனால தான் ஒரு மிகப்பெரிய சரிவு பின்னடைவு வந்திருக்கு. தொடர்ந்து இதுவரை அதிமுக வரலாற்றில் இந்த 52 ஆண்டுகளாக சந்தித்திராத ஒரு பின்னடைவை, சரிவை, தோல்வியை அதிமுக சந்திச்சுங்கிற போது தான் எல்லோருக்குமே இந்த ஒருங்கிணைய வேண்டும், ஒன்றிணைய வேண்டும் என்கிற அந்த பார்வையும் அந்த எண்ணமும் உருவானது. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த 6 பேர், திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு எஸ்பி வேலுமணி, திரு தங்கமணி, திரு கேபி அன்பழகன், கேபி முனுசாமி இல்லை, கேபி அன்பழகன், சிபி சண்முகம், திசைக்கு ஒருவராக ஆமாம் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 2.5 மணி நேரத்திற்கு மேலே அந்த பேச்சுவார்த்தை சந்திப்பு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அதுதான் சொன்னாங்க, கட்சி ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபடாவிட்டால் எதிர்வரும் 2026 நாம் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து கிளை செயலாளர்கள் வரைக்கும், கிளை செயலாளர்கள் தான் ஆணிவேர், அவங்க தான் வாக்காளர்களை கொண்டு வரக்கூடிய பணியை செய்பவர்கள். அவங்கெல்லாம் கூட இந்த தேர்தலில் சோர்ந்துட்டாங்க. எங்கள் பகுதியை சார்ந்த எல்லோருமே எங்களிடம் வந்து முறையிடுகிறார்கள். இதே நிலை நீடித்தால் கட்சி நிச்சயம் திமுகவை தேர்தல் களத்தில் எதிர்கொள்ள முடியாது, நாம் வெற்றி பெற முடியாது என்கிற மாதிரியான அந்த முறையீடு என்பது தொடர்ந்து எல்லா பகுதிகளிலையும் வருது. திரு நத்தம் விஸ்வநாதன் தென்பகுதியில் அது அதிகமாக இருக்குங்கிறத வலியுறுத்தியிருக்கிறாரு. திரு செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் அந்த கொங்கு மண்டலத்திலேயே, குறிப்பாக சேலம், ஈரோடு, தருமபுரி, கோவை உள்ளிட்ட பகுதிகளிலேயே அந்த பின்னடைவு சரிவை நாம் சந்தித்ததற்கு இந்த சோர்வு தொண்டர்கள்ட்ட இந்த தலைமை எடுத்த முடிவு சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி பார்வை இருக்குது. அந்த தேர்தல் முடிவு அதுதான் அந்த வேட்பாளர் தேர்வு, கூட்டணியிலிருந்து விலகி வந்தது, பாஜகவிலிருந்து விலகி வந்தது, கூட்டணிக்கு மெகா கூட்டணி வரும் என்று எதிர்பார்த்து ஏமாந்தது, வேட்பாளர்கள் நியமனம். பல இடங்களில் நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவர் வார்டுக்கு போட வேண்டிய ஆட்களை கொண்டு வந்து ஒரு நாடாளுமன்றம் 6 சட்டமன்ற தொகுதி உட்பட்ட நாடாளுமன்ற தேர்தலினுடைய வேட்பாளராக நியமித்ததனுடைய விளைவு தான் இந்த அளவுக்கு இருக்குது. அவர்களுக்காக நாம் எப்படி போய் களமாடி வாக்கு சேகரிப்பது என்கிற அந்த வருத்தமும் கவலையும் தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு இருந்ததனுடைய விளைவு தான் இந்த தோல்வி. எனவே அவர்களை நாம் மீண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். இந்த கட்சி மீண்டும் உயிர் தெளிந்து வெற்றி பாதையில் பயணிக்கும் என்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நாம் ஏற்படுத்திய தீர வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமாகவும் அழுத்தமாகவும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னதில் எல்லாமே கொஞ்சம் மேம்போக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் சொன்ன மூத்த தலைவர்கள், திசைக்கு ஒருவராக மூத்த தலைவர்கள், முக்கியமாக கூட்டணி இல்லாமல் போனது, பிஜேபியில் வந்தது, மெகா கூட்டணி அமைக்காமல் போனது, பலவீனமான வேட்பாளர்களை நிறுத்தியது, இதெல்லாம் முக்கியமாக பேசியிருக்கலாம். இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருப்பாரா? கூட்டணியை பார்த்துக்கலாம், பிஜேபியோட போகிறதா போகலாம், இல்லை வேறு ஏதாவது கட்சியை எதிர்பார்க்கலாம், நல்ல வேட்பாளர்களை நிறுத்திடலாம், இந்த அளவுக்கு மட்டும் வந்திருப்பாரா? இது கூட வராமல் போயிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிச்சயமாக இந்த ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்திற்கு மேலே இவ்வளோ தூரம் ஒரு அழுத்தமாக மூத்த தலைவர்கள், திரு எடப்பாடிக்கு ஈக்குவலானவர்கள், அதை விடவும் மூத்தவர்கள்னு சொல்லலாம். திரு செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினர்களாக கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருந்தவங்க. எனவே அவர்களுடைய கருத்து ஏற்கத்தக்கது அப்படிங்கிற அந்த மனோபாவம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாகி இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். ரொம்ப நம்பிக்கையோட சொல்றீங்களோ? இல்லை இல்லை இல்லை, அதாவது இந்த கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும், இன்னொன்று அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகருங்கிற மாதிரி சொல்லுவாங்க பழமொழி. அடிக்கு நகராத அம்மியால் இருக்க எடப்பாடி இல்லை இல்லை, அந்த நகர்ச்சி கொண்டு வருவதற்கான ஒரு பக்குவமும் பரிபக்குவம் உடையவர்கள் தான் இந்த மூத்தவர்கள். அவர்களோட போனவங்க, அவருடைய மனநிலைக்கே போய் நீங்களே இருங்க, நீங்களே பொறுப்பில் இருங்க, ஆனால் பிரிந்து கிடக்கும் சக்திகளை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு. யாருக்கு என்ன பொறுப்பு என்னங்கிறதெல்லாம் நம்ம பேசிக்குவோம். நீங்கள் முதல்ல இந்த பிரிந்து கிடக்கும் சக்திகளை ஒன்றிணைப்போம் என்கிற மனநிலைக்கு முதல் நீங்கள் வாருங்கள் அப்படிங்கிறத மட்டும் அவங்க வலியுறுத்தியிருப்பாங்க. இதனுடைய நீட்சியாக இன்னும் ஒரு சந்திப்பு நிச்சயமாக நடைபெறும். இவர்களோடு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இந்த மனநிலையில் இருக்கிற மற்றவர்களும் டெல்டா மாவட்டத்திலிருந்தோ, தென் மாவட்டங்களில் இருந்தோ, அல்லது வட மாவட்டங்களில் இருந்தோ
ஒரு சிலர் செல்வதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. இப்போ நீங்க ஏன்னா ஒரு 6 தலைவர்கள் சொன்னீங்க. ஆமா. முக்கியமாக திசைக்கு ஒருவராக இவங்கெல்லாம் கே செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன், CV சண்முகம், CV சண்முகம், தங்கமணி வேலுமணி பிரதான இடங்கள்ல அவங்க இருந்தவங்க. எல்லா சுகதுக்கங்களிலும் எல்லா உயர்வு தாழ்வுகளிலும் இருந்தவர்கள் இந்த 2 பேர் மிக மிக முக்கியமானவர்கள். அவர்களும் இந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் போய் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற போது நிச்சயமாக அதற்கு உடன்படுவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சரி, உடன்படுவாராங்கிறது நம்ம அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான். இன்னும் சில பேர் இதில் சேரக்கூடும் அப்படின்னு. முக்கியமாக இந்த 6 பேர் தவிர இன்னும் பலர் கூட போயிருக்கலாம் இல்லையா? இந்த 6 பேர் மட்டுமல்ல, இன்னும் கூட போயிருக்கலாம். இல்லை, அதை சந்தித்து பேசினது இவங்க மட்டுங்கிற மாதிரி தான் நமக்கு அங்கே சேலத்திலிருந்து கிடைத்த தகவல்கள். இன்னும் வேற யாரும் போக வாய்ப்பு இருக்கு. அதுதான் அடுத்த நிலைன்னு வர்றபோது இப்போ தென் மாவட்டங்களில் மிக அதிகமாக உரத்து குரல் கொடுக்குற திரு RB உதயகுமார் இருக்கிறாரு. இங்கே அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த செய்தி தொடர்பாளராக காலமெல்லாம் பயணித்து வருகிற திரு ஜெயக்குமார் இருக்கிறாரு. அது மாதிரி தென் மாவட்டங்களில் இருந்து கூட வரலாம். ஒரு சில தென் மாவட்ட பிரதிநிதினு அவரே வச்சுக்கலாம் RB உதயகுமார். இந்த பக்கம் இருந்து வரலாம். வட மாவட்டங்களில் பிரதிநிதி CV சண்முகம் போயிருக்காரு, டாக்டர் விஜயபாஸ்கர் இருக்காரு. ஸோ அது மாதிரியான ஆட்கள் முன்னணியில். இன்னும் தஞ்சை மண்டலத்திலிருந்து திரு YS மணியன் காமராஜ் போன்றவர்கள் நிச்சயமாக இதில். அங்கே இருக்கிற கொங்கு மண்டலத்தில் இருக்கிற திரு பொள்ளாச்சி ஜெயராமன், திரு தம்பிதுரை அவர்கள், இவங்கெல்லாம் கூட போகலாம். இந்த 6 பேரை என்ன பேசுனீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் குறிப்பிட்ட இவர்கள் எல்லாமே இந்த மூத்த தலைவர்கள் இந்த சென்று வந்த 6 தலைவர்களோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. கூடுதலாக நாங்கள்லாம் வரணுன்னாலும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி. வன்னியர்பேட்டிலேருந்து CV சண்முகம் தவிர வேற யாரும் இணைய வாய்ப்பு இருக்குது? அடுத்து KP முனிசாமி சார் வருவார்ல, அவர் வருவாங்க. இங்கேருந்து மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் 1-2 பேர் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மூத்தவர்கள் தலைவர் காலத்தில் இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் முன்னணி பொறுப்பில் இருந்து இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு உதவிகரமாக இருந்தவர்கள் நிச்சயமாக அடுத்தடுத்து கூடுதலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இங்கே வந்து 10ஆம் தேதியிலிருந்து நிர்வாகிகள் கூட்டம் அறிவிச்சிருக்கிறார். ஒரு தொகுதி வாரியாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதற்கு முன்னதாக அது என்ன ஒரு வாரம் கூட தள்ளி போட்டுட்டு அதற்கு முன்னதாக அங்கே என்ன பேசி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு மூத்த தலைவர்கள் சொன்ன அடிப்படையில் தான் அவங்களும் கருத்துக்களை வெளியிடுறாங்களான்னு பார்த்துட்டு ஒரு இறுதி முடிவை எடப்பாடி எடுப்பார். அது நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இந்த 10 பேர் இப்போது 5 பேர் இன்னும் 10 பேர் ஆவாங்க அப்படின்னா இவங்களும் இதே கருத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்லுவாங்க? எடப்பாடிக்கு என்ன நிர்பந்தம் கொடுப்பாங்க? நிர்பந்தம் என்பது இல்லை, ஒன்றுபட்டால் தான் வெற்றி முக்கியம் அப்படிங்கிற அந்த மன உணர்வு, அந்த எண்ணத்தை கொண்டிருக்கிறவர்கள் அவரை வலியுறுத்தி சொல்லுவாங்க. நீங்கள் இந்த கட்சிக்காக பாடுபட்டுறீங்க, 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து நீங்கள் ஒரு ஆளுமையாக நிரூபிச்சிட்டீங்க. தென் மாவட்டம் பல மாவட்டங்களில் தோல்வி அடைந்தாலும் கூட கொங்கு மண்டலத்தில் 65 MLA, கூட்டணியில் 70-71 MLAக்கள்னு கொண்டு வந்துட்டீங்க. பிரதான எதிர்க்கட்சி தலைவராகவும் உங்கள் ரோலை நல்லா பண்ணுறீங்க. ஆனால் கட்சி எதிர்காலத்தில் ஒரு தொடர் வெற்றியை பெற வேண்டும் என்றால் இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைந்தால் தான் சாத்தியம் என்பதை கீழே அடிப்படை உறுப்பினர்கள் வெறும் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து விட்டு எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் இருக்கிறான்ல கடைசி தொண்டன், அந்த கடைசி தொண்டனிலிருந்து முன்னணி நிர்வாகிகள் வரைக்குமே எல்லோருடைய அந்த எண்ண ஓட்டமும் மன உணர்வும், நான் கடந்த முறை சொன்னேன், ஒரு 60-70% பேர் அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கு சுமார் 90% பேர் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. நான் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்ற ஒரு 10-20 MLAக்களை சந்தித்த போது அனைவருடைய கருத்தும் 2026 நாங்கள்லாம் போய் தேர்தலை சந்திக்கணும், வாக்கு கேட்டு போகணும்னா கட்சி ஒன்றானாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தினார்கள். அந்த அடிப்படையில் பார்க்குற போது நிச்சயமாக இந்த தலைவர்களுடைய முயற்சி என்பது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துடுவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். முக்கியமாக சேலத்தில் நடந்த கூட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பலவீனமான வேட்பாளர்களை நிறுத்தினதுனால முக்கியமாக மக்களவை தேர்தலில் ஒரு கடுமையான தோல்வி, மிக மோசமான தோல்வி. சட்டப்பேரவை தேர்தலில் எல்லோருக்கும் அறிமுகமான நல்ல பணம் செலவழிக்கின்ற அல்லது கட்சி பணம் செலவழிக்க தயாராக இருக்கின்ற வேட்பாளர்களை நிறுத்துவது, அதுக்கு கிட்டத்தட்ட எடப்பாடி சம்மதம் தெரிவிச்சிருப்பார். அதே மாதிரி கூட்டணி கணக்குகளை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பார். இருக்கிற முக்கியமான பிரச்சனை அப்படின்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது. அதில் எடப்பாடி பிடியே கொடுக்கல அப்படி தான் செய்தி வருது. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஏன் எடப்பாடி பிடி கொடுக்கல? இல்லை, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி சட்டப்பேரவை தேர்தலில் அந்த பகுதியில் உள்ள சரியான வேட்பாளர்களை நிறுத்தி
போதுமான அளவுக்கு பணமும் செலவழித்தால் நாம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற எண்ணம் திரு எடப்பாடிக்கு இருக்கலாம். ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மனச்சோர்வடைந்து கட்சி ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது, ஒரு பிரிவை சந்தித்திருக்கிறது, பிரிந்து கிடக்கும் சக்திகள் ஒன்று சேர்ந்தால்தான் வெற்றி சாத்தியம் என்கிற மனநிலையில் இருக்கிற இந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் ஒரு தீவிரமான போக்கோடு களப்பணி ஆற்றுவதற்கு வர மாட்டார்கள்ங்கிறது தான் நிதர்சனம். இதை தாண்டி ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க முடியாது. நீங்கள் இந்த 2024 தேர்தலிலேயே அவர் ஒரு மெகா கூட்டணி என்கிற அந்த முன்னெடுப்பை நடத்தினார். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அணி சேர்ந்து அவரோடு பயணித்து கொண்டிருக்கிற அந்த கூட்டணியில் இருக்கிறவர்கள் அப்படியே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 தேர்தலுக்கு அடுத்தடுத்த தலைமுறை கூட அங்கே தான் இருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த ஃபெவிகால் போட்டு ஒட்டினது மாதிரி கொஞ்சமாக வெளியில் வராம அதிகார ஃபெவிகால். ஆமாம், அந்த நிலைப்பாடு ஒரு மாற்றம் நமக்கு இருக்கிறது, இன்னொரு இடம் நமக்கு இருக்கிறது, கூடுதல் இடங்களை பெறலாம். இந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீதான மக்களின் அதிருப்தியால் நாமும் பாதிக்கப்படுவோம், நமக்கும் அந்த கரும்புள்ளி வந்துவிடும் என்று கருதுகிறவர்கள் இங்கே வர வேண்டுமென்றால் இது ஒரு வெற்றிக்கான கூட்டணியாக அமையுமா என்பதை பார்ப்பாங்க. அப்போ இது ஒரு வலிமை மிக்க, மீண்டும் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கு சதவீதம் முழுமையாக இருக்கிறது. இந்த தேர்தலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்கிற போது கொஞ்சமும் தயங்காமல் வருவாங்க. நீங்கள் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக உட்பட்ட எல்லா கட்சிகளுமே கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம், திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே கொஞ்ச நாள் அப்படியே அதிமுக ஆட்சியில் உட்கார வச்சுட்டு அப்புறம் ஒரு வருஷத்தில் திமுக, இதுதான் மாறி மாறி நடந்தது. பாஜகவோடு இவங்க போய் 2-3 தேர்தலில் இருந்ததனுடைய விளைவாக இவங்க யாருமே இங்கே வர முடியாமல் போயிடுச்சு. இப்போ அந்த நிலைப்பாடு இல்லை. ஆனால் பலகீனமான அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருக்கிறது என்கிற எண்ணம் வெளியில் இருக்குது. சிறுபான்மை மக்களுக்கும் நம்பிக்கை இல்லை, முழுமையான நம்பிக்கை வரலை. எந்த நேரமும் இவங்க எந்த முடிவையும் எடுத்துருவாங்க, திரும்ப பாஜகவுக்கு போனாலும் கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி மனநிலையில் தான் இவங்களும் இருக்காங்க. இது ஒரு வெற்றிக்கான கூட்டணியாக, ஒரு வலிமையான கட்சியாக அதிமுக இருந்து அங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே தான் நீங்கள் என்ன பண செலவு பண்ணாலும், என்ன களமாடி அவங்க லோக்கலில் பண்ணாலும் கூட இந்த 65 பெறுவதற்கே அவங்களால முடியாதுங்கிறது தான். இதே நிலை நீடித்தார் திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருந்து யாரையும் பிரிந்த சக்திகளை ஒன்றிணைக்க மாட்டேன், நான் இந்த வெற்றியை பெற்று மீண்டும் முதலமைச்சராக ஆவேன் அப்படின்னு பிடிவாதத்தோடு பயணப்பட்டால் மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை சந்திக்க வேண்டியது வரும். முக்கியமாக எடப்பாடி கட்சியுடைய பொதுச் செயலாளர், உண்மையை சொல்லப்போனால் அவர் தான் நம்பர் 1. ஆமாம், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 கூட சொல்லலாம். நம்பர் 1 அவர் தான். ஆமாம். அவருக்கு போய் இந்த 6 தலைவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இவர்கள் 10-12 தலைவராக மாறுவாங்க, நிர்பந்தம் தர முடியுமா? அதாவது சட்டப்படி உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையிலும் தேர்தல் கமிஷனுடைய உத்தரவின் அடிப்படையிலும் அவர் தான் அதிமுக என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த அதிமுக என்கிற அந்த உயர் பொறுப்பிலே, பொதுச் செயலாளர் என்கிற உயர் பொறுப்பிலே அவர் இருக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரோடு அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பெரும்பாலான மாநில மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறார்கள், அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. அதிமுகவின் வெற்றிக்காக காலமெல்லாம் உழைத்து பாடுபட்ட அடிப்படை உறுப்பினர்கள், நான் குறிப்பிட்ட அடிப்படை உறுப்பினர்கள் 1 கோடிக்கு மேலே இருக்காங்க. அந்த 1 கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் மிகப்பெரிய அளவில் மனச்சோர்வில் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த தேர்தலில் அவங்க களப்பணி ஆற்றலை ஓட்டே போடலை சார். 2 கோடி 6 லட்சம் பேர் கட்சி உறுப்பினர்னு அடையாள அட்டையை காமிச்சாங்கல்ல, அதில் 1 கோடி கூட வரலையே, 98 லட்சமோ 94 லட்சம் வாக்குகள் தான் பெற்றிருக்கு. அப்போ இந்த 1 கோடி பேர் ஒரு மிகப்பெரிய தயக்கத்தில் இந்த கட்சி இப்படி ஒரு நிலைமைக்கு போயிடுச்சுங்கிறதுல ஒரு சோர்வில் அவங்க களப்பணியை ஆற்றலை. அப்போ அடுத்த ஒரு தேர்தல்கள்லையும் அவங்களுக்கான அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காக தான் இவங்க போய் எல்லாருமே அதை பேசுகிறாங்க. அந்த மாதிரி எடப்பாடியை நிர்பந்தம் செய்ய முடியுமா? இது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கட்சியினுடைய முன்னணியினர் ஒரு முயற்சி மேற்கொள்கிறார்கள் என்றால் அந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி சாத்தியம். பிடியை கொடுக்க மாட்டேங்கிறாரு. இல்லை, பிடி கொடுப்பாரு. நீங்கள் நான் அதை தான் சொல்ல, இதை பற்றி பேசாதீங்க, இது வேற விஷயம் பற்றி பேசுங்க, கூட்டணி பற்றி பேசுங்க, வேட்பாளர் பற்றி பேசுங்க, பணம் பற்றி பேசுங்க. மறுபடியும் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிறது, டிடிவி கூட கூட்டணி அமைக்கிறது, சசிகலா சேர்த்துக்கிறது, இதை பற்றி பேசாதீங்கிற அளவுக்கு பேசிட்ட மாதிரி செய்திகள் வருது. உண்மையா? இல்லை, அப்படி பேசாதீங்க, இதை பற்றியெல்லாம் இப்போ பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தா அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் வெளியில் வந்திருப்பாங்க. ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க நீங்கள். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி ஒரு உறுதிப்பாட்டோடு அவர் இருந்து
நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியாக வரல, அவரை சேர்க்க முடியாது, அந்த அம்மாவை சேர்க்க முடியாது, அதெல்லாம் முடியாது, நான் வந்து கட்சி தான், நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த மாதிரியான ஒரு ரூடான முடிவை எடுத்து சொல்லியிருந்தாருன்னா தொடராது. அவர் இது தொடர்பாக பரிசீலிப்போம், கேட்போம், கூட்டங்கள் போட்டிருக்கேன், மாவட்ட வாரியாக, மாநில வாரியாக, தொகுதி வாரியாக நடக்கிறது. அப்போ அடிப்படை உறுப்பினர்கள் மக்களுடைய உணர்வு என்ன, இதை தாண்டி பொதுக்குழு செயற்குழுவையும் கூட்டுவோம், மறுபடியும் அங்கேருந்து என்ன குரல் எழும்புது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சில சமரசங்களை நிச்சயம் அவர் தரப்புல இருந்து சொல்லியிருப்பார். இந்த மாதிரி பிடி கொடுக்கலங்கிற செய்தி வருது. பிடி கொடுக்கலன்னா அதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறதா, மழுப்பல பதில் சொல்கிறதா, ஒத்தி போடுறதா, எதை செஞ்சிருப்பார் எடப்பாடி? இல்லை, அது இந்த மழுப்பலான விஷயங்கள் அவருடைய நிலைப்பாடு நம்ம இந்த கடந்த 4-5 ஆண்டுகளாக அவருடைய அணுகுமுறைகள் இதெல்லாம் பார்க்குற போது எல்லாவற்றையுமே கடந்து போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவெளிகளில் அந்த தாக்கம் இருக்கிறது. ஆனால் நான் குறிப்பிட்ட இந்த 6 பேர், இந்த 6 பேருமே மதிப்பிற்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள், கட்சியை வழிநடத்துவதில் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்கள் ஒரு முடிவை எடுத்து இதுதான் சரி என்று அவரை வாதிட்டு அவருக்கு இந்த மாதிரியான ஆலோசனைகளை, நான் கூட அழுத்தம்னு கூட சொல்லலை, நெருக்கடின்னு கூட சொல்லலை, இந்த ஆலோசனைகளை வழங்குகிற பொழுது கட்சி நலன் முக்கியம், கட்சியின் வளர்ச்சி முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம், எனவே நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும், ஒரு சரியான முடிவை நாம் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற பொழுது நிச்சயமாக அதற்கு இணங்குவதற்கான தொடக்கமாக ஏதாவது சிம்பாலிக்காக சொல்லியிருப்பார். நான் சொன்னேன்ல, கீழே கேட்போம், பொதுக்குழு செயற்குழுவும் கூட்டி கேட்போம், கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டம் தொகுதி வாரியாக வச்சுருக்கேன், அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி தான் இறங்கி வரதாச்சே, அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி இறங்கி வர மாதிரி வந்த மாதிரி செய்தி இல்லையே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேலமில் வந்த வெளியே வர தகவல் பார்த்து இறங்கி வந்த மாதிரி தெரியல. இல்லை, அதாவது சில விஷயங்கள் பேச்சுவார்த்தைக்கு போனாங்கன்னா, இப்போ இந்த போன ஆட்களில் 6 பேர்கிட்ட யாராவது செய்தியாளர் போய் சந்தித்து கேட்டால் சும்மா கட்சி வளர்ச்சி விஷயமா பேசணும், கலந்து ஆலோசித்தோம், எதிர்கால திட்டம் 2026 தேர்தலில் எப்படி என்ன பண்ணலாம், எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, எதிர்வரும் கூட்டுறவு சங்க தேர்தல் இருக்குது, இது தொடர்பாக பேசணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக அந்த உள்ளார்ந்த விஷயங்கள் என்பது நமக்கு இன்னும் முழுமையாக கசியலை. ஒரு அரசல் புரசலாக அங்கங்கே வருகிற தகவலை வச்சு தான் இவங்க இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. அவருமே இது தொடர்பாக நான் அனுமானிப்பது என்பது இதுதான், இறங்கி வருவார், நிச்சயமாக வருவார். இப்போ அவங்க பேசுனது, ஐயா நம்ம ஓபிஎஸ் சேர்த்துக்குவோம், நீங்கள் கட்சி ஒன்றுபட வேண்டும் நேரடியாக சொல்ல போனால் ஓபிஎஸ் சசிகலாவை சேர்த்துக்குவோம், டிடியோட கூட்டணி அமைப்போம், அவர் வேற கட்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுங்கிறது கிட்டத்தட்ட ஏற்றுக்குங்க. இந்த மூத்த கட்சி நிர்வாகிகள் சொன்ன கருத்துக்கு அடிபணிங்க சொல்கிற மாதிரி தான் எடப்பாடிக்கு, இறங்கி வாங்க அப்படிங்கிற மாதிரி தானே. ஆமாம், அதாவது ஒன்றிணைவது என்பது யாருக்கும் இறங்கி வைக்கிறதில்ல. ஒரு சமதளத்தில் இருந்து கட்சியின் நலன் கருதி பிரிந்து கிடப்பவர்கள் வருவது தான். அப்போ அதில் இவர் இறங்கி வர்றது, அவர் இறங்கி வர்றது அப்படின்னு இல்லை. ஒரு சமரச பேச்சு என்று வருகிற பொழுது ஒரு சமநிலையில் எல்லோரையுமே வைத்து பார்க்குறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இந்த மூத்த முன்னணியினருடைய கருத்தாக்கமாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் யாருக்கு என்ன எப்படிங்கிறத பின்ன பேசிக்குவோம். இப்போதைக்கு இந்த ஒருங்கிணைப்புக்கு நீங்கள் உடன்பட வேண்டும் அப்படிங்கிறத நிச்சயமாக வலியுறுத்தியிருப்பாங்க. ஓபிஎஸ் சேர்த்துக்குங்க அப்படிம்பாங்க. ஆமாம், அது நிச்சயமாக ஓபிஎஸ் சேர்த்துக்கணும், திருமதி சசிகலா அவர்களையும் சேர்த்து போகிறது தான். 1-2% கூட போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பல தேர்தல்களில் வெறும் 17 ஓட்டில் தான் கோவையில் சிஐடி சவுந்தரராஜன் வெற்றி பெற்றார். அங்கே ஐஐடிஎஸ்லேருந்து அதிமுகவுக்கு வந்த சின்னசாமி 17 வாக்கில் தோற்று போயிடுறார். இதே 2021 சட்டப்பேரவை தேர்தலில் தியாகராய நகர் தொகுதியில் போட்டியிட்ட சத்யா 136 வாக்குகளில் தான் வெற்றி வாய்ப்பை இழக்கிறார். நான் இந்த சசிகலா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஊருக்கு 100 பேர், ஒரு தொகுதிக்கு 1000 பேர் 2000 பேர் இருந்தால் எப்படி வெற்றி சாத்தியம்? அதை தான் அவங்க சொல்கிறாங்க. சரி, ஓபிஎஸ்க்கு வாய்ப்பே இல்லை, அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்டார், அவர் ரெட்டலையை முடக்க முயற்சி பண்ணார், ராமநாதபுரத்தில் ரெட்டலைக்கு எதிராக நின்னார், அவர் உள்ள வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு நேரடியாக எடப்பாடி சொல்லிட்டார். அதே மாதிரி ஓபிஎஸ் சொல்லாரு, நான் வரேன்னு சொல்லலையே, ஏன் சொல்லி அவர் எடப்பாடி இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு, அடுத்த தேர்தலில் புதிய தலைமையோடு சந்திப்போம் இப்படிலாம் சொல்கிறாரு. அப்போ என்ன எண்ணத்தில் பண்ணியிருக்காரு? இந்த தொடர்ந்து இந்த மாதிரியான தன்னை மலினப்படுத்துகிற வகையில், தன்னுடைய அரசியல் வாழ்வை அவமதிக்கிற வகையில் ஒரு தரப்பிலிருந்து வருகிற பொழுது எப்போதுமே அமைதி காத்தவர் நேற்று கொஞ்சம் பொங்கிட்டார். 7 பக்க அறிக்கையில்
தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாதன அடிப்படையில் தான் நான் என்ன மாதிரிலாம் இருந்தேன். ஏன் நான் போய் கேட்டேன்னா, முதல் தர்ம யுத்தம் முடிகிற போது எனக்கு எதுவும் வேண்டாம், நான் அமைச்சர் பொறுப்பிலே வரலை, கட்சியை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். இல்லை கட்சியை 2 பேரும் பார்த்துக்குவோம், ஆட்சியை 2 பேரும் பார்த்துக்குவோன்னு சொன்ன தான் நான் உடன்பட்டு போனேன். எனவே நான் இப்போது உங்களிடம் யாசகம் கேட்கவில்லை, எனக்கு வந்து என்னை சேர்த்துக்குங்க சொல்லலை. கட்சி ஒருங்கிணைய வேண்டும், ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்னை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் ஒருபோதும் கேட்கலை. ஏன் நான் அவரை சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு? இந்த கழகம் ஒன்றிணைவதை, பிரிந்து கிடக்கும் சக்திகள் ஒன்றிணைவதை அவர் விரும்பவில்லை அப்படிங்கிற நிலையில் அவர் இல்லாத அதிமுக தான் ஒன்றிணையும் என்றால் அதற்கும் தயாருங்கிற மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன். நேரடியாக எடப்பாடி தலைமையில் இல்லாத அதிமுக இல்லை, எடப்பாடி தலைமையில் இல்லாத அதிமுக என்ற ஒரு முடிவை எடுக்கிற பொழுது எடப்பாடி தலைமையில் அவருடைய ஆதரவாளர்கள் மறுபடியும் ஒரு பிரிவு வந்துடும்ல. எனவே அந்த பார்வை என்பது சரியாக இருக்காது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகிற பொழுது நிச்சயமாக அவரோடு இவ்வளவு காலம் பயணித்த பல பேர் அவர் எடப்பாடி வாழ்கன்னு கொஞ்சம் புறம் போகிற போது இங்கே இப்போ எப்படி ஒரு உரிமை மீட்பு குழுன்னு வந்ததோ அந்த மாதிரி அங்கே ஒரு குழு போயிடுச்சுன்னு சொன்னால் அது மறுபடியும் இல்லை. எனவே மூத்தவர்கள் அனைவரும் அமர்ந்து பேசி இந்த பொறுப்புகளை நிர்ணயிக்க வேண்டிய, பொறுப்புகளை தீர்மானிக்க வேண்டிய, பொறுப்புகளை ஏற்க வேண்டிய திரு ஓபிஎஸ், திரு இபிஎஸ், திருமதி வி.கே. சசிகலா இவர்கள் அமர்ந்து பேசி, நான் கடந்த பல பதிவுகளாக அதை நான் சொல்லிட்டு வரேன். எல்லா வலைத்தளங்கள்லையும், யூடியூப் சேனல்லையும், மெயின் சேனல் யாருன்னு கேட்குறாரு எடப்பாடி சசிகலா யாருன்னு கேட்குறாரு? இல்லை, அதுதான் சொல்கிறேன். சசிகலா யார் என்று கேட்கிற மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனச்சாட்சியை பேச விட்டால் தெரியும் யார் அவங்க அப்படிங்கிறது தெரியும். நிச்சயமாக அரசியலில் இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் வருகிற பொழுது, பிரிவுகள் வருகிற பொழுது, எதிர் நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுது இதை விட மோசமாக வேகமாகலாம் பேசுவாங்க. ஆனால் ஒரு உடன்பாடு என்று வந்துகிற பொழுது, மன ரீதியாக அவர்கள் மாற்றம் வருகிற பொழுது, அது இணைப்புக்கு சாத்தியம் என்று வருகிற பொழுது எல்லோரும் எல்லாவற்றையும் மறந்து விட்டு கொடுப்பார்கள். நம்ம 89, 88 காலகட்டங்களில் பார்த்தோம். ஜா அணி பிரிந்தபோது செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக மிக மோசமாக ஜானகி அணியைச் சேர்ந்த பலர், ராமவீரப்பன் உட்பட, காளிமுத்து உட்பட, வளர்மதி உட்பட பலரும் மிக மோசமாக, மிக கடுமையாக செல்வி ஜெயலலிதாவை விமர்சித்தார்கள். ஆனால் அதையும் தாண்டி கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று வந்ததற்கு பிறகு எல்லோரும் கட்சியில் எல்லா மட்டத்திலையுமே எல்லோருக்கும் பதவிகள், பொறுப்புகள் வந்து பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா இருக்கிறார், துணை பொதுச் செயலாளராக ராம வீரப்பனை கொண்டு வர்றாங்க. இந்த அணியில் இருந்த எல்லோருக்குமே இப்போ மூத்தவர்கள்னால் அவங்கெல்லாம் செயலாளராக இருந்தாங்கன்னா, அணியில் இருக்கிறவர்கள் ஜூனியராக இருந்தாங்கன்னா அவங்கள இணை செயலாளர், துணை செயலாளர்னு போட்டு கொண்டு போனாங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு பகிர்ந்தளிப்பு வந்து எல்லோருமே அந்த பிரிந்து கிடக்கிற சக்திகள் எல்லோருமே ஒன்றிணைகிற பொழுது ஒரு மிகப்பெரிய, மீண்டும் அதிமுக தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சியாக மாறிடும். திமுகவை தேர்தல் களத்தில் தொடர்ந்து வீழ்த்த முடியும் அப்படிங்கிற பார்வை எல்லோருக்கும் வந்துருச்சு. நீங்கள் கட்சி ஒன்றாகிறது முக்கியமாக ஓபிஎஸ் வந்த பிறகு யாருக்கு எந்த பதவி அந்த மாதிரி பேசுகிறீங்க. ஓபிஎஸ் உள்ளே வர்றதே பெரிய தடையாக இருக்கு. எடப்பாடி எப்போ அது இணங்குவார்? முக்கியமாக பிடிகுடிக்காமல் போகிறவர் சரி, ஓபிஎஸ் வரட்டும் அப்படிங்கிறது எப்போ நடக்குங்கிறீங்க? இப்போ தான் ஆரம்பிச்சு, தேர்தல் முடிஞ்சு முடிவுகள் வந்து 1 மாதம் ஆச்சு, 1 மாதத்துக்கு கொஞ்சம் மேலே ஆச்சு. இன்னும் அடுத்த தேர்தலுக்கு 1 மாதம் 10 மாதங்கள் இருக்காங்கிறதே பெரிய சந்தேகம். இன்னும் சரியாக சொல்லப்போனால் 1.5 வருஷம் தான் தேர்தல் பணிகள் ஆரம்பிப்பதற்கு இருக்குது. எப்போ இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ தொடங்கிருச்சு. இப்போ நேற்று சேலத்தில் அந்த தொடக்க விழா நடந்துருச்சு. இந்த இணைப்பிற்கான தொடக்க நிகழ்வாக அதை நாம் பார்க்கலாம். அடுத்து சொன்னேன்ல, அடுத்தடுத்த நிலையில் இருக்கிற இந்த 6 பேர் என்பது 10 பேராக, 15 பேராக, அப்புறம் மாநில மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் சந்திப்பு, இப்படி தொடர் சந்திப்புகள் நடைபெறுகிற பொழுது கீழே இருக்கிற மக்களினுடைய எண்ணங்களை, உணர்வுகளை, பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்புகளை, நீங்கள் ஒன்றுபட்ட அதிமுக தான் ஜெயிக்குன்னா தான் இந்த ஒரு 20-30% டிசைடிங் ஃபேக்ட்னு சொல்கிறாங்கல்ல பொதுமக்கள், அந்த பொதுமக்களுடைய ஆதரவு அதிமுகவுக்கு வரணும்னா அதிமுக வெற்றி பெறக்கூடிய கட்சி அப்படிங்கிற பார்வை அவங்களுக்கு வரணும். முக்கியமாக ஊரக உள்ளாட்சி தேர்தலும் விரைவில் வரப்போகுது, டிசம்பரில் வருதுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. ஆமாம், அதில் வெற்றி பெற்றாகணும். இதுலேயும் தோத்தாச்சுன்னா அதிமுகவை மக்கள் மறக்க தொடங்கி விடுவாங்க. நிச்சயமாக. நீங்கள் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பதவிகள் கீழே இருக்குது. கிராமக்களை தொடங்கி அடுத்த நகரம், ஊரமைப்பு, நகராட்சி, மாவட்ட நிர்வாகம், மாநில பஞ்சாயத்துகள் என்று ஏகப்பட்ட பதவிகள் இருக்குது. 1.5 லட்சம் 2 லட்சம் பதவிகள் இருக்குது. அங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமையாக வெற்றி பெற்று விடுமையானால் சட்டமன்ற தேர்தலில் அவங்க தான் முன்னணியில் நிற்பாங்க.
தேர்தல் பணிகளில் இருக்கிற போது உள்ளூர் பஞ்சாயத்து தலைவர், பேரூராட்சி தலைவர், உள்ளூர் வார்டு செயலாளர்கள் அவங்க போயிடுவாங்க. அதில் மிகப்பெரிய பின்னடைவை, சரிவை, மீண்டும் மிகப்பெரிய தோல்வியை அதிமுக சந்திச்சா 2026 முற்றிலும் மறந்தே போயிடணும். அப்போனா இந்த 6 மாதம் தேர்தலுக்கு இருக்கு பண்ணணும். நம்ம எடப்பாடிக்கு ஒரு 6 மாதம் தான் டைம் இருக்கா? இல்லை இப்போ இன்னைக்கு முடிவு எடுக்கிறதுக்கு சொல்கிறேன். இல்லை அதான் ஓபிஎஸ் சேர்த்துக்கிறது இல்லை. இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 17ஆம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆண்டு விழா வருகிறது. 53வது ஆண்டு விழா நினைக்கிறேன். ஆமாம், 1972. இப்போ 52 முடிஞ்ச 53வது ஆண்டு விழா. அதற்குள்ளாக அக்டோபர் 17 நம்ம எண்டை வச்சுக்கிறோம். அதற்குள்ளாக நிச்சயமாக கட்சி ஒன்றுபட்டு அந்த ஆண்டு விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடி, என்ன மிக ஒரு வருத்தமான கவலைக்குரிய விஷயம்னா, பல பகுதிகளில் அதிமுக கொடிகளே பறக்கலை. ஒரு காலத்தில் எங்கு பார்த்தாலும் நீங்கள் ஒரு சின்ன குக்கிராமத்தில் கூட அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அல்லது ஊர் தொடக்கத்தில் அதிமுக கொடி பறக்கும். நகரம், ஒன்றியம் அப்படின்னு வருவாய் 12,600க்கு மேற்பட்ட வருவாய் கிராமங்களில் போர்டு இருக்கும், கட்சி கிளைக்கழக போர்டு இருக்கும். எங்கேயுமே காணலை. இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, அந்த நூற்றாண்டு விழாவை 17 ஓராண்டு கொண்டாடணும்னு ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு கட்சி சார்பாக எதுவுமே நடக்கலாம் சார். வேதனை. வெறும் ஆட்சி சார்பாக கொண்டு போய் அங்கங்கே பள்ளி மாணவர்களையும் அவங்களையும் கூப்பிட்டு கலை நிகழ்ச்சி, செய்தித்துறை சார்பாக நடத்திட்டு வந்துட்டாங்க. மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியோட நூற்றாண்டு விழாவை எப்படி கொண்டாடுறாங்க? அப்போ ஒரு தலைவரை கொண்டாடினால்தான் ஒரு இயக்கம் வலுப்பெறும். அதை கூட அவங்க மறந்துட்டாங்க. அடுத்து இப்போ ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு தானே 2014 செல்வி ஜெயலலிதா மறைந்தார். அவரையும் கொண்டாட மறந்துட்டாங்க. அவருக்குமே எந்த புகழும் பெருமையும் சேர்க்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கலை. இது எல்லாமே தொண்டர்கள் மத்தியில் ஒரு வருத்தத்தை உருவாக்கி இருக்கிறது. எனவே கட்சியை வழிநடத்துவர்கள், கட்சியை தலைமை பொறுப்பேற்று நடத்துவர்கள், கட்சியை கட்டி காப்பாற்றி உருவாக்கிய தலைவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு கூட திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை என்கிற வருத்தமும் வேதனையும் இவர்களுக்கெல்லாம் இருக்கிறது. எனவே ஒன்றுபட்ட அதிமுக உருவாகி வருகிற அக்டோபர் 17 தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு கிளை தவறாமல், நான் குறிப்பிட்ட ஒரு 1.5 லட்சம் கிளைகள், அதை தாண்டி 2,200க்கும் மேற்பட்ட வருவாய் கிராமங்கள், கிட்டத்தட்ட ஒரு 545 பேரூராட்சிகள், ஒரு 174 நகராட்சிகள், ஒரு 21 மாநகராட்சிகள், இந்த உட்பட்ட பகுதிகள்லாம் குறிப்பாக சென்னையில் 200 வார்டு இருக்குது. 200 வார்டுலையும் கொடியேற்று விழாவை நடத்தணும். எடப்பாடிக்கு இப்போது கவுண்டர் ஆரம்பிச்சிச்சுங்கிறீங்களா? ஆமாம், அது இந்த நிகழ்ச்சிக்கான தலைப்பாக அது இருக்குன்னு நினைக்கிறேன். கவுண்ட் டவுன் என்பது ஒரு நிலைப்பாட்டிலிருந்து கீழே இறங்கி போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வச்சுருக்குறோம். இது ஒரு முன்னேற்றத்திற்கான கவுண்ட் டவுனாக நான் பார்க்குறேன். எடப்பாடிக்கு கவுண்டர் முடிவு எடுப்பதற்கான அது காலக்கெடு இருக்குது. நான் அக்டோபர் சொன்னேன். அது வரைக்கும் நிச்சயமாக அதற்குள்ளாகவே அவர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார். கட்சி முக்கியம். தன்னை வளர்த்து ஆளாக்கி தன்னை முதலமைச்சர் என்கிற உயர் பொறுப்பில், தன்னை பொதுச் செயலாளர் என்கிற உயர் பொறுப்பில் வைத்த இந்த கட்சிக்கு நாம் விசுவாசமாகவும் நன்றியுடையவனாகவும் இருக்க வேண்டும் என்று கருதுவரானால் கட்சியினுடைய வளர்ச்சியும் தொடர் வெற்றியும் சாத்தியம். அதை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று கருதுவார்களே ஆனால், திரு எடப்பாடி கருதுவாரே ஆனால், நிச்சயமாக இந்த கவுண்ட் டவுன் நிச்சயம் ஒரு நல்ல முடிவை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறிமைக்காக திரு துரைக்கண்ணா மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hola! Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.